வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிரகீஸ் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொங்கல் பண்டிகையில் எல்லாரோட ஃபேவரட்டான சர்க்கரை பொங்கல் குக்கரில் சீக்கிரமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட பிரகீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு 3லேருந்து 4 பேர் இருக்கிறவங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரிப்ரேஷன் டைம் அண்டு குக்கிங் டைம் ரெண்டுமே 1 மணி நேரத்துக்குள்ளே தான் ஆகும். சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு டம்ளரில் பச்சரிசி எடுத்திருக்கேன். அந்த ஒரு டம்ளர் 200 கிராம் இருக்கும். அப்புறம் அதே டம்ளரில் 1/4 பங்குக்கு குறைவாக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது ஒரு 40 கிராம் இருக்கும். அது ரெண்டையும் 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். 30 நிமிஷம் ஊறினதும் அந்த அரிசியை 3 தடவை கழுவிக்கலாம். ஒரு குக்கரில் 1 பங்கு அரிசிக்கு 4 மடங்கு தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் விட்டுறலாம். அடுத்து விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை கரைக்க போகிறோம். நான் இதில் 350 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுற டம்ளரில் 1.25 டம்ளர் அளவுக்கு இது இருக்கும். வெல்லத்தில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஏற்கனவே நம்ம வேக வச்சுருந்த அரிசியை எடுத்து ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் குலைவாக நமக்கு பொங்கல் நல்லா வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம இதில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த வெல்லப்பாக அதை சேர்க்க போகிறோம். வெல்லத்தில் எப்போதும் அடிப்பகுதியில் கொஞ்சம் மண் அழுக்கு இருக்கும். அதனால் இந்த அடிப்பகுதியை எப்போதும் நம்ம சேர்க்க வேணாம். மேலால் மட்டும் அந்த வெல்லத்தோட பாகை சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு 4 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதோட நம்ம முந்திரி பருப்பு கொஞ்சமாக உலர் திராட்சை அது ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். பொங்கலில் ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு முந்திரி பருப்பு திராட்சை வர மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொங்கலுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் 50 ml நெய் சேர்த்துருக்கேன். பொங்கலில் நெய் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு பொங்கல் நல்லாயிருக்கும். அதனால் விருப்பப்பட்ட அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதோட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த முந்திரி பருப்பு திராட்சை அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 செகண்ட் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் நல்லா இது வேக ஆரம்பிச்சிருக்கு. இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இப்போ அடுத்து நம்ம இதில் ஏலக்காய் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அதை போட்டுக்கலாம். இது கடைசியாக வாசனைக்காக போட்டுக்கலாம். முன்னாடியே போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் கரெக்டாக கிடைக்காது. அதனால் இறக்க போடுறப்ப இதை போட்டுட்டு 2 செகண்ட் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இது ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். முன்னாடியே ப்ரிப்பரேஷனுக்கு செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.